காலையில் எழுந்து உடனே நல்லா மோதிரம் முடிச்சிருப்பேன். ஆப்போசிட் விண்டோ ஓப்பன் பண்ணி ஆப்போசிட் விண்டோ ரெஸ்பெக்ட் சொல்லிட்டு பைக் நினைக்கிறேன். அதே அதே சேம் நம்ம பைக்கு அதே சேம் ரைடிங் ஜாக்கெட்டோட அப்படியே வந்து இறங்கி நிற்கிறாங்க. நல்லா வச்சிருக்கேன். காலையில் எழுந்து வந்து சென்னையை நோக்கி புறப்பட வேண்டியதுதான். ஆயிட்டு குளிச்சுட்டு ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு பேக் பண்ணிட்டு வெளியே விடுவோம். மகளே அவ்வளோதான், கிளம்புறோம். என்னடா இவன் பேஸ் லேயரு போடாதே வந்து ரைடிங் ஜாக்கெட் போடுறானே, பேஸ் லேயர்லாம் போடணும்ல அப்படின்ட்டு. ஸோ பேஸ் லேயர் வாங்கணும். பேஸ் லேயர் வாங்கிறதுக்கு அமௌண்ட் இல்லை, அது ரொம்ப கம்மி தான் பேஸ் லேயரு, இன்னும் வாங்கலை. ஸோ ஆல்ரெடி இந்த ரைடிங் ஜாக்கெட் வீடியோலாம் நான் போட்டிருப்பேன். இதை வாங்கி 2 வருஷத்துலேயே தான் ட்ரிப்பே போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாக்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆங்கிள் சாக்ஸ் தான் இது. சாக்ஸும் வாங்கலை, வாட்டர் ப்ரூஃப் வாங்கணும் இந்த பூட்டுக்கு, ரைடிங் பூட்டுக்கு. இது நார்மலாக நம்ம ஷூ யூஸ் பண்ணுவோம்ல அந்த சாக்ஸ் தான். சாக்ஸே போடாத வர்றதுக்கு இது கொஞ்சம் பெட்டர் இல்லை. என்ன பண்ணுறது, நிதி நிலைமை அந்த மாதிரி இருக்குது. 4000 ரூபா வருது சாக்ஸு. ஒரு நல்ல வாட்டர் ப்ரூஃப் வாங்கணும்னு பார்த்தா இதெல்லாம் கூட வாங்குறதுக்கு கனவோடலாம் சில பேர் இருக்காங்க. நமக்கு இது வாங்குறதுக்கு ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இது இல்லாமல் கூட ரைட் பண்ணுறவங்க இருக்காங்க. நம்ம அதில் லக்கு இல்லை. ஆனால் இந்த ரைடிங் போட்டு தான் இங்கே வந்து நார்மல் ஷூ மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஹெல்மெட்டை மட்டும் நல்ல குவாலிட்டியான ஹெல்மெட் ஒன்று வாங்கிக்கோங்க மக்களே. இந்த பக்கில் போட மறக்காதீங்க. க்ளவுஸுக்கும் வந்து ஏதோ லேயர் மாதிரி போடுறாங்க, வாங்குவோம். அதே மாதிரி இது நார்மல் க்ளவுஸு, இதுலேயே வாட்டர் ப்ரூஃபு அது இதுன்ட்டு க்ளவுஸ்லேயே 2-3 வெரைட்டி வச்சுருக்காங்க எல்லாரும். நம்ம இந்த ஒரு வெரைட்டியை வச்சு தான் சுற்றிட்டு இருக்கோம். இதை வாங்கினதுக்கே ஒன்றும் போகல, இப்போ வந்தது தான் 2 வருஷத்துக்கு. ஸோ அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டோன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து வென்டிலேஷனுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஜிப்பெல்லாம் இப்போலாம் போட்டிருக்கேன், இந்த பின்னாடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஹாய் மகளே, திஸ் இஸ் கே, உங்கள் மிஸ்டர் கே. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சென்னைக்கு ரெடி ஆகிட்டோம். எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு பக்காவா. ஸோ அடுத்து வந்து சிட்டாக பறக்க வேண்டியதுதான். வெயில் நல்லா கொளுத்து, வானிலை அறிக்கையெல்லாம் வந்து நல்லா இருக்குது. பங்குனி வெயில் பல்ல காமிக்குதுன்ற மாதிரி அப்படி இருக்குது வெயில். ஸோ கிளைமேட்டு ஓகே, டேக் ஆஃப் ஆக வந்து ஓகேவா இருக்குது. ஸோ அவ்வளோதான், ஜாக்கெட் எல்லாத்தையும் போட்டாச்சு, வென்டிலேஷனுக்கு ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பறக்க வேண்டியதான். எல்லாத்தையும் ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு என்ன ஒன்றுனா எனக்கு 24 hours நைட் 8:45 வரைக்கும் இருக்குது மறுபடியும். ஸோ அந்த ரூம் அந்த 8:45 வந்து இது பண்ணிட்டு மறுபடியும் நான் இங்கேயே இருந்தேன்னா மறுபடியும் அடுத்த நாள் தான் போகணும். நம்ம எதுவும் பண்ண முடியாது. பேசி பார்க்கலாம், 12 hours இருந்திருக்கு, ஏதாச்சும் கம்மி பண்ண முடியுமான்ட்டு. ஓகேண்ணா, ஏதாவது ஒரு 500 கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஐ திங்க் அது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் செம ஒரு ஃபீலு. நிறைய ஒரு மெமரிஸோடு போகிறேன், நிறைய புரிதலோடு போகிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஆசையாக எப்படி வந்தனோ அதே மாதிரி தான் போகிறேன். பர்சனலில் நிறைய நடந்துருச்சு, நிறைய தெரிய வந்தது. எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான். ஸோ அது ஒன்று தான் என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டது. ரொம்ப நான் வந்து நம்புகிறேன், எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான் அப்படின்ட்டு. இப்போ கூட எனக்கு சில ட்ராஜடிலாம் நடந்துச்சு. ஸோ அதுவும் எனக்கு நல்லதுக்கு தான், அதுவும் ஒரு லெசன் தான். அதுதான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எது நடந்தாலும் அது நன்மைக்கு, ஓகேங்களா? ஸோ பார்க்கலாங்க, போயிட்டு அடுத்தடுத்து பார்ப்போம். பை.
கிளம்பலாம் கிளம்பலாம் மகளே. ஸோ நான் ஆல்ரெடி நேற்று வரும்போதே வந்து இந்த லொக்கேஷன் பார்த்தேன், வேற லெவலில் இருந்துச்சு. எங்கன்னா குமாரபாளையம் சங்கமேஸ்வரர் கோயில் பவானி. ஸோ செம்மையாக இருந்ததுங்க. வர நம்ம காவேரி தாய் வர நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. அதில் அப்படியே தண்ணி போகுது மேலேருந்து. எஃபிவியில் தான் எடுத்தேன் ஷார்ட்டு, நம்ம மேவிக்லேயே எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். செம்மையாக இருந்துச்சு மேலே போயிட்டு வியூ. சீரியஸாக போடுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்கு. யான் பெற்ற இன்பத்தை நீங்களும் அனுபவிங்க. சீரியஸாக செம்மையாக இருந்தது. குமாரபாளையம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குமாரபாளையம். ஸோ அந்த படகு சவாரிலாம் வேற இருக்கு, நல்லா இருக்கு. மக்களே எங்கள் சங்ககிரின்ட்டு ஒரு ஏரியாவில் இருக்கேன், தொங்குதாபா அப்படின்ட்டு ஒன்று வந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. பள்ளிப்பாளையம் சிக்கன் குவான்டிட்டி வேற லெவல். ஒரு பவுல் ஃபுல்லாக சிக்கன் தான். சிக்கன் இருக்கா கிரேவி இருக்கானே தெரில, அந்தளவுக்கு இருக்குது சிக்கனு. ரொட்டியும் பார்த்தீங்கன்னா நான் 4 ரொட்டி சொன்னேன். தம்பி சாப்பிட்டு வாங்கிக்கோங்க 2 ரொட்டி தரேன்னாரு. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா ஒரு ரொட்டியை பார்த்தீங்கன்னா வந்து 2 ரொட்டிக்கு சமமாக இருக்குது. ஃபைனலாக சென்னை வந்து சேர்ந்தாச்சு. முடியலை. 1157 கிலோமீட்ரு 3 நாளில். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே